ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திரை பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். எம்ஜிஆர் அவர்களுடைய திரை அரசியல் இரண்டிலுமே அவருடைய வளர்ச்சிக்கு ஒரு உற்றதுணையாக இருந்ததில் ஆரம் வீரப்பன். எம்ஜிஆருடைய இருந்தவர், அவருக்கு தெரியாமல் எம்ஜிஆருடைய கால் ஷீட்ல இருந்து எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் அதிமுக தொடங்கின காலமும் சரி, ஆரம் வீரப்பன் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே இருந்தார். 87 டிசம்பர் 25 வரையும் எம்ஜிஆர் கூட இருந்ததில் ஆரம் வீரப்பன் ரொம்ப முக்கியமான ஒரு நபர், ஆளுமை. எம்ஜிஆரை செதுக்கியதில் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் திமுக கூடிய காமிச்சு படம் எம்ஜிஆர் நடித்தப்பையும் அவர் கூட இருக்கிறார். இவர் உலகம் சுற்று வாலிபனில் ரெட்டலையை காமிச்சு படம் எடுக்கிறாங்க. நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லணும். அப்பயும் ஆரம் வீரப்பன் தான் இருக்குல்ல, அதையும் டிசைன் பண்ணுறது அவர் தான் பண்ணுறாரு. எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது அவர் தாங்கிற மாதிரி இருந்தார். இந்த நிலையில் ஆரம் வீரப்பன், எம்ஜிஆர், சினிமா, அரசியல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நானும் எம்ஜிஆர் மாதிரி முதலமைச்சர் ஆயிடுவேன்னு நடிகர் விஜய் சொல்கிறார். நடிகர் விஜய்க்கு இப்போ ஆரம் வீரப்பன் மாதிரி அவருக்கு சினிமாலையும் அரசியலையும் கைட் பண்ணி அவரை வளர்த்தெடுக்க யார் இருக்காங்கன்னு பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு புசி ஆனந்தன் ஒருத்தர் இருக்கார். அவர் விஜயை நல்லா கைட் பண்ணி எம்ஜிஆர் மாதிரி விஜயை கொண்டு வந்துருவாரா? எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது நீங்கள் என்னென்னா, இந்த கேள்வி கேட்குறதே ஒரு சிறந்த கேள்வி. சில பேர் சொல்லுவாங்க, நல்ல கேட்டீங்க, அருமையான கேள்வி, சிறந்த நல்ல கேள்வி. அந்த மாதிரி புசி ஆனந்த் ஒரு வீட்டு வேலைக்காரராக, அதாவது புசி ஆனந்த் விஜய் படத்தை பார்த்து ரசித்து விஜய் வீட்டுக்கு பக்கமே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு, நேற்று கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காப்புல, ஏற்கனவே விஜய்க்கு மேனேஜராக இருக்கு, ஆனால் அதில் இந்த பையனை நான் தான் வேலைக்கு சேர்த்தேன் அப்படின்ட்டு இருக்காரா? புசி ஆனந்த் நான் தான் வேலைக்கு சேர்த்தேன், நீ இந்த பேச்சு பேசுகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஒரு யூடியூப்பில் வந்திருக்கு, தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதற்கும் நீங்கள் எப்படின்னா, ஆரம் வீரப்பன் அதாவது மலைக்கும் மடுவுக்குமான ஒரு விஷயம். நீங்கள் விஜயே ஒரு புலக்கா பையன்ற மாதிரி தான் இந்த கம்பேரிசன் இருக்கு. எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். ஆரம் வீரப்பன் என்பவர் முதல் படத்திலேயே, முதல் நாடகத்திலேயே எம்ஜிஆர் அவர்களுடைய பார்ட்னர். எத்தனை வயசுல? 20 வயசுக்குள்ளேயே எம்ஜிஆருடைய பார்ட்னர். 20 வயசுல, 21 வயசுல எம்ஜிஆர் பிக்சர்ஸ்ல இல்ல, அதுக்கு முன்னாடி நாடகம். அதாவது ஆரம் வீரப்பன் யாருன்னா பெரியாருடைய ஃபாலோயர். 16, 17, 18 வயசு உணர்வோட இருந்து குறுகிய காலத்துல பெரியாரை ஈர்க்கிறார். பெரியார் எவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே உள்ளே சேர்க்க மாட்டார், கிட்டே சேர்க்க மாட்டார். போட்டோ எடுக்கிறதுக்கு காசு வாங்க பெரியார், ஏன்னா கட்சி நிதிக்கு. அவர் ஒருத்தரை கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டு இவரை ஒரு வருஷத்திலேயே அண்ணா கூட்ட கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அண்ணாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி, தம்பி நல்லா பண்ணுவாரு, கூட வச்சுக்க, அவனுக்கு ரொம்ப பயனுள்ளவராக இருப்பார். அப்படி வந்தவர் ஆரம்பி. நீங்க புசி ஆனந்த் அண்டா கழுவ வந்தவர். ஏதாவது தலைவர் ஏதாவது போட்டு அந்த இதுல அமாவாசை இந்த படத்துல சொல்றாங்க, இந்த கோமணத்தை இந்த அன்றாயிரம் நான் தான் துவச்சு போடுவேன், அந்த கேரக்டர் தான் புசி ஆனந்த். இந்த கூட இருக்க ஆதவர்ச்சனா அவங்கெல்லாம் அந்த அன்றாயிரம் யார் துவைக்கிறதுன்ற பார்ட்டிகள் இவங்களே அதையும் எம்ஜிஆரோடலாம் கம்பேர் பண்ணிடுறாங்க. ஆரம் வீரப்பனோடலாம் கம்பேர் பண்ண முடியாது. எப்படின்னா, அங்கே இருக்கிறார். அப்போ என்னன்னா, எம்ஜிஆர் பட கம்பெனிக்கு, எம்ஜிஆர் பிக்சர்ஸுக்கு ஆரம் வீரப்பன் போன்ற ஒரு திறமையாளர் வேணுன்றாங்க. ஆரம் வீரப்பன் ப்ரொடக்ஷன் மட்டும் கிடையாது, புரியுதா உங்களுக்கு? நிர்வாகம் மட்டும் இல்லை, கதை, திரைக்கதையை டிசைன் பண்ணுறது, கதையை தேர்வு செய்கிறது. இந்த கதையில் எம்ஜிஆர் எப்படி டிசைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். நீ விஜயெல்லாம் பாவப்பட்ட ஜீவ் என்ன. அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நாடோடி மன்னன் மாதிரி ராமச்சந்திரா திராவிட நாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க என்ன, கில்லி, மெர்சல், கோட்டு இதை எடுத்தால் திராவிட நாடு வாங்க முடியும், இல்லை தமிழ்நாட்டில் ஆட்சி வைக்கும். இவங்க காமெடி பீஸுகள். இது நீங்கள் படத்தில் வடிவேலு நடிகர் தான், ஏன்னா அஜித்து நடிகர் தான், ஜெய் நடிகர் தான், ரஜினி நடிகர் தான், இப்போ நீ போண்டாமணி நடிகர் தான்.
ஆமா, அவரும் நடிகர் தான். இத்தனை வருஷம் நடிச்சிருக்காரு. கிங்காங் நடிகர் தான். கிங்க நடிகர் தான் எல்லாருமே. ஸ்டோரி தொடர்ச்சியா அதை கொண்டு போய் ரஜினிகாந்த் கிங்காங் இவ்வளவு வருஷமா இருக்காரு, ஒரு ரஜினி ஆயிடுவாரு அப்படின்னு ஆக்க முடியுமா? அடுத்த படத்தில் நயன்தாரா கிங்காங்கு ஜோடியா போட்டு ஒரு படம் எடுங்க அப்படின்னு கேட்டா ரஜினி நடிகர் தான். நானும் நடிகர் தான் சொல்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்த கட்டமா என்னன்னா எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எம்ஜிஆர் எப்படி டிசைன், நான் சொல்றேன் விஜய்க்கு எம்ஜிஆர் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். எம்ஜிஆர் வந்து டிசைன் பண்ணப்பட்டார். புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி வாழ்நாள் முழுவதும் என்ன மாதிரி நடிக்கணும், என்ன மாதிரி வசனம் எழுத பேசணும், யாரை ஆதரித்து பேசணும், பெண்களை எப்படி கண்ணியமாக நடத்துகிற மாதிரி காட்சிகள் வரணும், சிகரெட் குடிக்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு டிசைன் பண்ணுறாரு. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் இருக்கார், அவர் இருக்கார். எம்ஜிஆர் டிசைன் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான அவர் யாருன்னா ஆரம்பிக்கிறார் கதை. இது சிகரெட்டு தாய் சென்டிமெண்ட் பாருங்க, தெய்வத்தாய், தாய தெய்வமா. அந்த காலத்துல சென்டிமெண்ட் பாருங்க. அடிச்சா பொம்பளைங்களாம் என்ன ஆவாங்க? தாயை எப்படி தெய்வமா மதிக்கிற ஒரு அழகு சிலை எம்ஜிஆர். தாயை மதிக்கிற பாடுறான். வீட்டில் பிள்ளைங்க சொல்லுங்க, எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அழகா இருக்கு, சுண்டி தக்க தக்க தக்கன்னு மின்றாரு. அவரே தன்னோட தாயை எப்படி வச்சு பார்த்துக்கிறாரு. நீ தான் இருக்கே, கேள்றா, இந்த படத்தெல்லாம் போய் பாடுறான். தாய் இல்லாமல் நான் இல்லை, தாய் சொல்லை தட்டாது, இப்படிலாம் அதான் டிசைன் பண்ணுவாங்க எம்ஜிஆர். அப்புறம் அவர் வசனமும் அதே மாதிரி இருக்கும். காதல், அப்போ பெண்கள்லாம் எப்படி காதல் பண்ணாரு, என்ன மாதிரி, எங்க பிடிச்சி எப்படி தூக்குறாரு, நீ தான் இருக்க அப்படின்ற மாதிரியா ரொமான்ஸையும் ரசிக்கிற மாதிரி அது மாதிரி கதை. இந்த மாதிரியான கதை இப்படி இருக்கும். எம்ஜிஆர் இருப்பார், எம்ஜிஆருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா திடீர்னு ஒரு சபதம் போட்டுருவாங்க, தட்டவே மாட்டார். அந்த வீட்டு மகனே நீ வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு, அம்மா கையை கட்டி விட்டீர்களே சொல்லி போக மாட்டாரு. அப்போ பார்க்குற தாய்மாரெல்லாம் என்ன பாடுறாங்க, எவ்வளோ பெரிய ஆள். தாய் ஒரு வார்த்தை சொல்லிச்சு வீட்டை விட்டு போகாதுன்னு உள்ளே உட்காந்து கேட்பறான் 2 நாளாக. அப்படி அது ஒரு சென்டிமெண்ட். அப்புறம் சிகரெட் பிடிக்கிற தண்ணி பார்த்துட்டு பாரு, நீ எல்லாம் ஒன்றத்துக்கு லாயக்கு இல்லாத ஆள், இதை குடிச்சிட்டு குடும்பத்தை காப்பாற்றுற வகை இல்லாமல் சிகரெட்டை குடிச்சிட்டு சரக்கு, இது எவ்வளோ பெரிய ஆள், எப்படி இருக்காரு பாரு. பெண்களை எப்படி பேசுகிறாரு, எவ்வளோ மரியாதையாக நடத்துகிறாரு. ஒரு பெண்ணுக்கு ஆபத்துனா எப்படி போய் குதிச்சு முதலாக நிற்கிறாரு. இதெல்லாம் யார் டிசைன் பண்ணுறாருன்னா ஆரம்பி எம்ஜிஆர் சேர்ந்து. அவரும் அதை ஒத்துக்கணும்ல, அவருக்கு அது புரியணும்ல. இப்படி பண்ணலாமா, நான் இப்படி பண்ணலாம், இந்த கதை இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இது எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகும். அது ப்ரொடக்ஷனும் கூட. நாடோடி மன்னன் பிரம்மாண்டமான படைப்பாக எடுக்கிறாங்க. நாடோடி மன்னன் அப்பயே பெரிய படம், காசு இல்லாமல் நின்று போயிடும். இந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் மன்னன், தோத்து போனால் நாடோடி. இது ஒரு ஃபேமஸான ஒரு கோட்டு இது அந்த காலத்தில். அப்புறம் போய் ஏவிஎம் செட்டியார்ட்டெல்லாம் கடை வாங்கியிருக்காங்க. அவர் எம்ஜிஆர் அதான் ஆரம் வீரப்ப என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் சொல்கிறீங்களே இன்றைக்கி வந்து இந்த டுபாக்கூர்கள், புஷி ஆனந்த், இவங்கெல்லாம் கம்பேரே பண்ண முடியாது. ஏவிஎம் செட்டியார்ட்ட போய் பணம் கேட்குறாங்க, 10,000 60,000 ரூபா. அந்த 60,000னா இப்போ 60 கோடின்னு வச்சுக்கோங்க. 60,000 ரூபா போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறார், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் என்ன சொல்கிறாரு, யார் கையெழுத்து போடுவாங்கன்னு கேட்குறாரு. ஆரம்பி சொல்கிறாரு, நான் கையெழுத்து போடுறேன், சக்கரபாணி போடுவாரா, எம்ஜிஆரோட அண்ணன் போடுவார். இல்லை எம்ஜிஆரும் போடணுன்றார். அதுக்கு ஆரம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறார். எம்ஜிஆர் பிக்சர்ஸு, அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸில் 60% ஷேர் வந்து எம்ஜிஆருக்கு போயிடும், 20% ஷேர் வந்து சக்கரபாணிக்கு போகும், 20% ஷேர் வந்து ஆரம்பிக்கு போகும். ஆனாலும் தன் தலைவனாக ஏற்றுக்கொண்ட ஒருவரை கடை வாங்குறது கொண்டு முன்னாடி நிறுத்தக்கூடாது. அவருடைய கௌரவம் ஒரு துளி கூட எங்கும் குறைந்து விடக்கூடாதுன்றது ஒருத்தர் கூட இருக்கார்ல. இப்படி யோசிக்கிற ஆள் இருக்கிறது யாருங்க இருக்க முடியும்? காசுன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, தலைவரை அவங்களை வர சொல்றாங்க, தலைவரை டப்புன்னு வண்டி எடுத்துவாங்க, தலைவரை ஏவம் செட்டியார் போறதை விட நீங்க போட்டா நல்லா இருக்கும். ஆமா, நீங்க போய் ஒரு கையெழுத்து நழுவுறாரு தான் அதிகம். ஆமா அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட விட்டு இவன் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க காசை. யாரு இந்த கும்பல் இருக்கே, விஜயை கூப்பிட்டு கையெழுத்து போட வச்சுட்டு அந்த காசு விஜய்க்கு போய் சேராது, இவங்க ஆட்டையை போட்டு போயிடுவாங்க, பந்தல் போடுற கமிஷன் அது இதுன்னு. ஸோ இது அவரை டிசைன் பண்ணுறாங்க. இப்படி ஆரம் வீரப்பன் தன்னுடைய வாழ்நாளை டெடிகேட் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் வந்து ஆரம் வீரப்பன் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது, நடிகர் ஆக முடியாது. ஆனால் ஒரு நடிகரை, ஒரு சூப்பர் ஸ்டாரை ஆரம்பியால் உருவாக்க முடிந்திருக்கிறது. அது வாழ்நாளில் வெற்றி பெற்றிருக்காரு. கதை, திரைக்கதை. இந்த கதையை போட்டால் நம்ம எழுதுகிறோம். அந்த கதையை ஒரு இலாக்கா வச்சுருப்பாங்க, எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கப்பா, ஸ்க்ரீன் பிளே பண்ணுங்கள், இங்கே வரணும், தலைவருக்கு இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படி வரணும், கதாநாயகி இந்த அம்மா தான் பார்த்தீங்க. கதாநாயகி தேர்வுலேருந்து அதெல்லாம் அவர் தேர்வு செய்வார். எல்லாமே எம்ஜிஆரும் தேர்வு பண்ணுவார். வசனம் அதே மாதிரி. பாடல்களுக்கு பட்டுக்கோட்டை பாடல்கள் இன்ன வரைக்கும் மறக்க முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரு
அவரை கூட்டு வந்து எம்ஜிஆருக்கு பாடல் எழுத வைக்கிறார் யாரு? ஆரம்பி. பட்டுக்கோட்டையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தூங்காதே தும்பி தூங்காதே பாட்டு. அது என்ன மாதிரியான பாட்டு? உலகம் பூரா ஹிட். ஒரு மாபெரும் தத்துவம். அந்த பாட்டல் டைட்டில வச்சே ஒரு ஹிட் படம் வந்துருச்சு கமலஹாசனுக்கு, தூங்காதே தும்பி தூங்காதே. அது இன்னைக்கு வரைக்கும் பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி பாடலை அவரை வைத்து எழுத வைத்தவர் ஆரம்பி. எப்படி பேக் பண்ணி கொண்டு வராங்க பாருங்க. எம்ஜிஆர் என்கிற மனிதருக்கு பிற்காலத்தில் சிவாஜி கணேசன் போன்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஆரம்பி போன்ற ஒருத்தர் இருந்திருந்தா நான் ஆட்சியை பிடிச்சிருப்பேன், எனக்கு இப்படி ஒரு ஆள் கிடைக்கும். அப்படி சிவாஜி ஃபீல் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரும் அதை பதிவு செய்திருக்கிறார். அவர் பதிவு செய்கிறார். அதுக்கப்புறம் சத்யா மூவிஸ் ஆரம்பித்தா அது முழு ஓனர் இவர் தான். ஆர்.எம். வீரப்பன் என்பவர் ஒரு ஆளுமை. அவர் வந்து எம்ஜிஆர்கிட்ட வேலை பார்க்கல, எம்ஜிஆரால் அழைத்து செல்லப்பட்டு பார்ட்னர் ஆக்கப்பட்டவர். ரெண்டு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எம்ஜிஆரை டிசைன் பண்ணுறதுக்கான இப்போ ஏஜென்சி இருக்குல்ல, அந்த ஏஜென்சி உங்களுக்கு ட்ரெஸ் காஸ்டியூம் டிசைனர் ஒருத்தர், அப்புறம் அவருக்கு ஷூ பார்க்குற ஒருத்தர், மேக்கப் ஒருத்தர், கதை டிசைன் பண்ணுறது, இப்படின்னு இது எல்லாத்தையும் அந்த காலத்தில் எல்லாரும் ஒரே ஆள் தான் பார்ப்பாங்க. ஒரே அறிவுஜீவிகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ அறிவு பற்றாக்குறை ஏற்பட்டதுனால ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தரும் பார்க்குறான். அதுக்கு ஏஜென்சி வச்சுக்கிறான். அதில் 10 பேர் கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். என்ன காஸ்டியூம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டத்தில் டிசைன் பண்ணுறாங்க. ஏன்டா கற்பனையில் தெரியாது. ஜீவாக்கு என்ன கலர் சூட் ஆகுன்னு ஒரு மைண்டில் அப்படி பார்த்தோன்னா இது கரெக்டாக இருக்கும், அது ஃபுல் ஹேண்ட் போட்டால் நல்லாயிருக்கு, சரி போட்டு பார்ப்போன்னா ஏதோ 5ல் 1 மிஸ் ஆகலாம், மீதி 4 சூட் ஆகும்ல. இப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கே உட்காந்துட்டு அதுக்கு ஒரு டிசைனர்ன்றான், அதுன்றான், காஸ்டியூம் மாத்திரன்றாங்க, சிஸ்டத்தில் போட்டு பார்க்குறேன்றாங்க, இந்த கலர் ஒரு சூட் ஆகாதுன்றாங்க, தச்சுட்டு தூக்கி குப்பையில் போடுறான், ஒரு கோட்டு 40,000ன்றான், 60,000 ரூபா கோட்டு போடுறாருன்றான். அந்த காலத்தில் எல்லாத்தையும் இவர் கோட் போட்டால் நல்லா இருக்குமா, இந்த கதைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டால் நல்லா இருக்குமா, இவர் இந்த டைலாக் இங்கே வைக்கலாமா, இந்த இடத்துல காமெடியன் இவர் வரும்போது இந்த டைலாக் யார் ப்ரெசென்ட் பண்ணுறது, இது எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், இப்படி எல்லாத்தையும் டிசைன் பண்ண ஒருத்தர். இப்போ சமீபத்திய உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து மோடி எடுத்துக்கணும், ஒரு இதுக்கு எடுத்து. இப்போ மோடியோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு 3 பேர் தான் காரணம். யார் அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர், அமித்ஷா. இது எல்லாருக்குமே தெரியும். அமித்ஷா இல்லைன்னா மோடி இல்லை, மோடி இல்லைன்னா அமித்ஷா கிடையாது. இப்போ உள்ள உதாரணத்தை சொல்றேன். இது மாதிரி தான் ஆரம்பி இல்லைன்னா எம்ஜிஆர் இந்த அளவுக்கு வந்திருப்பாரா? எம்ஜிஆரோட அழகன் நடிகர் எல்லாம் இருந்தா வந்திருக்கணும். இருந்தாலும் அவருக்கு பேக்கப் பண்ணி எல்லா பேர்டனையும் தன் தலையில் ஏற்று. சிவாஜியும் அழகா தான் இருந்திருப்பாரு. ஆமா, எஸ்எஸ்ஆருமே சூப்பரா இருப்பாரு. எஸ்எஸ்ஆர் ஐயா எஸ்ஆரால வர முடியல. ஏன் வந்து சிவாஜி கணேசன் அதை பதிவு செஞ்சிருக்காரு, நம்ம சொல்லல. ஆரம்பி போன்ற ஒருத்தர் வந்து என் கூட இருந்திருந்தா நான் வந்திருப்பேன் முதலமைச்சர். இதுதான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள்லாம் அவங்க கூட பேக்கப் பண்ணி இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் கூட இருந்து தன் வாழ்நாளையே எம்ஜிஆருக்காக தியாகம் பண்ணி பணத்தின் மீது ஆசைப்படாமல். நீ ஆட்டையை போட்டிருந்தானே ஆரம்பி இருந்திருக்க முடியுமா? எம்ஜிஆர் பீக்கில் இருக்காரு, நம்ம செட்டில் ஆயிடுவோம். தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் திருடர்களாக மாறி விடுவார்கள். ஆமா ஆமா, தன்னம்பிக்கை இருக்கிறவர்கள் தான் யாரையும் சொதிப்பாங்க, யாரையும் யார்கிட்டையும் போய் அடிமையாக போக மாட்டாங்க. இவங்க அப்பா இருக்கிற சூட்டிட்டு ஓடி. ஆமாப்பா, இது நாடோடி மண்ணு ஓடிச்சு, சரி அதுலயே தப்பிச்சு தப்புறா புண்ணியம், செட்டியார்ட்ட வட்டிக்கு வாங்கணும், படம் பிடிக்கிறதுன்னா தெருவுக்கு போயிருக்கோம், உலக சுட்டு வாலி பண்ண போடு, ஒரு அமௌண்ட்டை போட்டு இதோட நம்ம அப்படியே எம்ஜிஆர் வீட்டுக்காரங்க நம்ம ஒரு 4 ஈசங்கர் வச்சு படம் எடுப்போம்ல, முட்டாள்தனமாக யோசிப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருந்தா, ஒரு பரஸ்பர நம்பிக்கை இருந்திருந்தா, நேர்மை இருந்திருந்தா, இந்த நேர்மையை பெரியார் 18 வயசுல கண்டுபிடிச்சிருக்காருன்னா அவர் எவ்வளவு பெரிய அப்பாட்டா. அவர் போய் அண்ணாட்ட சொல்லி பெரியார் எவ்வளவு பெரிய அப்பாட்டா கேட்டு பாருங்க. 18-19 வயசுல ஒரு பையனை 6 மாசம் பார்த்துட்டு பெரியாரா வச்சுக்கங்கன்னு சொல்லி அண்ணாட்ட கொடுத்து அண்ணா எம்ஜிஆர்ட்ட கொடுக்குறாருன்னா, அப்போ ஆரம்பியை இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நேர்மையாளராக இருந்திருப்பார். அவரை கணித்திருக்கிறார்கள் பாருங்க ஞானிகள், யார்? பெரியாரும் அண்ணாவும். எம்ஜிஆர் அதை எம்ஜிஆர் பின்பற்றி அவருக்குரிய மரியாதை. எம்ஜிஆருக்கு முன்னாடி ஒரு அண்ணாவுடைய ஆளு இருக்காரு, அண்ணாட்ட இருக்காரு. அவர் பத்திரிகையில் ஆசிரியராக வேலை பார்க்குறாரு. அப்ப கலைஞர்ட்டையும் அப்ப ஃப்ரெண்டா தான் இருந்திருப்பாரு. அந்த கலைஞரும் தெரியும். கலைஞர் வருவதற்கும் இவர் ஒரு காரணமா இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். அதற்கப்புறம் தான் வந்து இவர்கள் வந்து பல பிரச்சனைகளை வெளியில வந்திருக்காங்க. நீ வந்து அந்த காலத்துல வந்து கலைஞருக்கு எதிர்த்து வெளியே வந்தவர் பலர் இருக்காங்க. அவரெல்லாம் கடைசி வரைக்கும் நிற்க முடியல. ஆரம்பி ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் நின்றுருக்காரு. ஸ்டேட் வைடாக வந்து எல்லாரும் யோசிச்சு அவரை அரசியல்லையும் பெருசாக நாடோடி மன்னன். இப்போ இவங்க சொல்கிறான், என்னை கட்டை கட்டி போய் படித்து எழுதி யார் யாரும் கண்ட இந்த பிள்ளையெல்லாம் பேசி என்னென்னமோ பேசி சொதப்பி ஒரு மாநாடு நடத்தினாங்க. ஆமாம் விஜய், நீங்கள் சொல்கிறீங்க நாடோடி மன்னன் வெற்றி விழாவுக்கு மட்டும் மதுரையில் 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த காலத்தில்
10 லட்சம் பேருங்க மதுரை தல்லாவளத்துல வந்திருக்கு. அதுல யார் யார் பங்கேற்றிருக்காரு? ராஜாஜி, அண்ணா. அப்பதான் அண்ணா சொல்லியிருக்காரு இதய கனின்ற வார்த்தையை அண்ணா அப்பதான் பயன்படுத்திருக்காரு. என் இதயத்தில் இந்த கனி கனிந்து என் இதயத்தில் விழுந்திருக்கிறது இதய கனி, அதை எடுத்து இதயத்தில் வைத்துக் கொண்டேன் அப்படின்னு. அவ பாருங்க அண்ணா எவ்வளவு பெரிய ஆள் சொல்லி அந்த ஒரு படங்க நாடோடி மன்னன்ற ஒரு படம். அது வந்து அது ஒரு 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 இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்கும் அப்படின்றது படத்துடைய தழுவ இருக்கலாம். ஆனா இதை பார்த்து தான் இங்கிலீஷ்லயே ஒரு படம் எடுத்தாங்க இப்போ 20 வருஷம் கழிச்சு, வேண்டமியை வச்சு. டபுள் இம்பாக்ட்னு ஒரு படம். அது வந்து வேண்டமி வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. யாருன்னா நம்ம இவர் டென்னிஸ் பிளேயர் அமிர்தராஜ், அவர் ஹாலிவுட் ப்ரொடியூசர்ல. அவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்து ஈர்த்து போய் இந்த நாடாடி மன்னனை பார்த்து அப்படியே டபுள் இம்பாக்ட்னு எடுக்கிறார். 2 அண்ணன் தம்பி இதே மாதிரி கப்பலில் போவாங்க. ஒரு அண்ணா இப்படி அதே கதை தான். வேண்டமியோட ஃபஸ்ட்டு படம் இல்லை, வேண்டமியோட படம் டபுள் இம்பாக்ட்னு. வேண்டமியை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இவர் தான், விஜய் அமிர்தராஜ் தான். பெருசாக கொண்டு வந்தது. தொடர்ச்சியாக வேண்டமி வச்சு படம் பண்ணாப்புல. வேண்டமி ஒரு மிகப்பெரிய கலைஞன். ஸோ அந்த இந்த படத்தை அப்படி தூக்கி அதில் அடிக்கிறாங்க. அது பயங்கர வெற்றி படம். நாடோடி மன்னனை பார்த்து காப்பி அடித்த படம் வேண்டமி வச்சு டபுள் இம்பாக்ட் பயங்கர வெற்றி படம் ஹாலிவுட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு மனிதனை இப்படி தான் இந்த சமூகத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவை அடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணி அரசியலில் டாப்பில் கொண்டு வரும். அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லி நேற்று இன்னைக்கு 1 வருஷம் உழைப்பு கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ உழைப்புக்கு பிறகு, 30 வயசில் எம்ஜிஆரை கையில் எடுக்கிறாங்கன்னா 30 வருஷ உழைப்புக்கு பிறகு 60 வயசுக்கு மேலே தான் அவர் என்ன ஆகிறாரு, சிஎம் ஆகிறாரு. ஆகுனது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இக்கட்டான காலகட்டத்திலையும் எம்ஜிஆர் வந்து போய் அமெரிக்காவில் அட்மிட் ஆனதுக்கப்புறம் இறந்துட்டாருன்னு கிளப்பி விடுற போது அவரோட படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த எலெக்ஷன்ல ஆரம் வீரப்பன் மட்டும்தான் பிரச்சாரம். அப்போ இந்த படம் மாதிரி போட்டு காமிச்சாங்கல்ல அந்த 84 எலெக்ஷன்ல. ஆமா எம்ஜிஆரே நேர்ல வராமே வெற்றி பெற்ற எலெக்ஷன் அது. அவருக்கு ஜானகி அம்மா ஊட்டி விடுறது மாதிரி இதெல்லாம் யார் செட்டப் பண்ணது பூரா யாருன்னா ஆரம் வீரப்பன் தான். எஸ்பி முத்துராமன் டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி தான். அவருக்கு இப்போ நினைவு நாள் இன்னைக்கு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவு நாள். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் இருந்தவங்க ஒரு பெரிய சோசியல் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். இவர்கள் ஒரு ஹீரோவை டிசைன் பண்ணி அந்த ஹீரோவை அதை அடாப்ட் ஆகி தன்னை முழுவதுமாக ஆரம்பியிடம் அளித்து. நீங்கள் பார்த்துங்க, என்னோட பிஸ்னஸை நீங்கள் பார்த்துங்க, உங்கள் படத்துக்கு நான் நடிச்சு தரேன், அது சத்யா மூவிஸு. முழு ஓனர் யார்? ஆரம்பி. இதில் எம்ஜிஆர் பிக்சர்ஸோட பார்ட்னரு ஆரம்பி. எம்ஜிஆர் ஒரு படம் இதில் இருக்கு. இது இவருக்கு ஃபுல் பேமெண்ட் இவருக்கு போயிடும். அது இவங்க வேற படம் சத்யா மூவிஸ் குறைவான படம். அதுக்கப்புறமும் சத்யா மூவிஸ்ல பாத்தீங்கன்னா கமல் ரஜினி வச்சு மாத்தி மாத்தி படங்கள் எடுத்து 3 போவாது. அது எம்ஜிஆர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். ஆமா, எம்ஜிஆர் அதை தான் வந்து நாலேஜ்ன்றது. எம்ஜிஆரை வைத்து மட்டும் ஆரம்பி கிடையாது அப்படின்றது அதுதான். அப்ப எம்ஜிஆரோட ஊத்தி மூடி இருக்கணும் கம்பெனி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ராணுவ வீரன் ரஜினி படம் சத்யா. இப்போ அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சினிமாவை ஒரு ஹீரோவை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லாம அந்த ஆட்சிக்கும் மக்களுக்கு சில கருத்துக்களை எடுத்து சொல்வதற்கும் இதை பயன்படுத்திருக்காங்க. அதுதான் நீ சொன்ன ராணுவ வீரன்ல நக்சலைட்டுக்கு எதிரான படம். அது 80ஸ்ல வந்து தர்மபுரி கிருஷ்ணகிரியில நக்சலைட் ஆதிக்கம் போது அப்போ நக்சலிசத்தை வந்து ஒழித்து கட்டுவது, அதை பற்றிய கருத்துக்களை வந்து மக்களிடம் போய் சேர்ப்பதற்கான படம் தான் ராணுவ வீரன். ரஜினியை வச்சு பண்ணாங்க. ரஜினியை வச்சும் சிரஞ்சீவி வில்லனா. ஆமா. ஸோ இப்படி வந்து அப்பதான் அந்த நக்சல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது போது இந்த படத்துல நக்சல்னா என்னன்றத வந்து வச்சு ஒரு கதை எழுதுறாரு. அது கதை யாருன்னா ஆரம்பிப்பார் எழுதுறாரு. கதையும் அவர் தான். ஆமா, ராணுவ வீரன் எஸ்பி முத்துராமன் இல்லையா? இல்ல, கதை இவரோடது, இயக்கம் வேற. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு இது என்ன தேவையான ஒரு படத்தின் மூலமாக மக்களிடம் செய்தியை. எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சத்யா மூவிஸ் வந்து எம்ஜிஆர் கடிதம் வேலை பார்த்துருக்கு. ஆமா, இருக்கு. படமும் சக்சஸ். நீங்க சும்மாலாம் கிடையாது. அணுவீரன் சக்சஸ், 3 சக்சஸ், காதல் பரிசு சக்சஸ், எல்லாமே. காதல் பரிசு சத்யா மூவி. ஆமா, அதுல ஒரு படத்துல ஜானகி எம்ஜிஆர் படத்தெல்லாம் காம்பாரு. கமல் இப்படி வணக்கம் வைக்க, கமல் வந்து ஜானகியை பார்த்து வணங்குற மாதிரி ஒரு சீன். ஆமா, பாட்டுல ஒரு பாட்டு. இதுல யாரு வைப்பாரு? கமலா வைப்பாரு. கமலுக்கு வந்து கமலே புகழ்ந்து, கமல் வந்து யாரையும் புகழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. கூட வளைச்சு வட சுடுவாரே தவிர. ரஜினி நல்லா நடிச்சாருங்க இந்த படத்துல, பிச்சுட்டாருங்க. நீங்க வந்து 16 வயதிலே
வெற்றி விழாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெற்றி விழாவில் பார்த்தீங்கன்னா கமல் பவுடர் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே மேம்பூச்சா இருக்கும். ரஜினி பின்னிட்டாருங்க அந்த சீனில் இப்படி இந்த டைலாக் ப்ரெசன்டேஷன் ரஜினி அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படிலாம் பேசிட்டு பண்ணாரு. ரஜினி அன்னைக்கு இருந்தார், 10 வருஷம் கழிச்சும் அப்படித்தான் இருந்தார், இப்பயும் அப்படித்தாரு. இப்படி அதாவது எப்படின்னா பாராட்ட மனசு வரல, மறான மேலோட்டமா பவுடர் அடிக்கிறது அப்படியே லைட்டா அந்த மாதிரி தான் கமல் பண்ணுவார். அந்த கமலஹாசனை வந்து ஜானகியை கும்பிட வைக்கிறது யாரா அந்த பாட்டுல தானே, அந்த பாட்டா சிங்காரி சரக ஏதோ ஒரு பாட்டுல போஸ்டர் இருக்கும் சத்யா, அது இவங்க இதுதானே ஜானகி அம்மா எம்ஜிஆர் இருக்கிற மாதிரியான ஒரு அந்த படம் வந்து 85 அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாதிரி. அதாவது திரைப்படத்துல அரசியலை புகுத்தி முதல்ல இருந்தே, அதாவது நாடோடி மன்னன்ல கொடிதான் சிம்பலம். எம்ஜிஆர் பிக்சர்ஸோடைய லோகோ என்னன்னா திமுக கொடி. ஆமா, புரியுதா? ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி தூக்கி பிடிச்சிருக்கு. ஆமா, அதற்கப்புறம் அதை தூக்க முடியாம கூட அவங்க விட்டுருக்கலாம், அந்த 3 படத்தோட போதும்பா அப்படின்னு. அது திமுகவில் வந்து வெளியே வந்துட்டாரு எதுக்கு அப்படின்னு கூட சத்யா மூவிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இது எல்லாமே டிசைன் பண்ணது எல்லாமே இப்படிப்பட்டவர்கள் வைத்து இப்படிப்பட்டவரான எம்ஜிஆர் உருவான கதை வேற. அவருக்கு பேக்கப்ல இருந்த கவிஞர் கண்ணதாசன், பாலச்சந்திரரை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்றீங்க? ஆரம்பி தான். தெய்வத்தாய் நினைக்கிறேன் கதை வசனம் ஆரம்பி வசனம் அவர் பாலச்சந்தர். இப்படி திறமையான கலைஞர் எல்லாம் கொண்டு வந்து அவருடைய அறிவெல்லாம் பயன்படுத்தி எம்ஜிஆரை பூஸ்டப் பண்றது ஒரு மாபெரும் கலைஞர். இவர் இங்கே குஷியானந்தீங்க சாம்பார் அண்டாவை தூக்கிட்டு ஓடுறான், நீ போய் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த இவன் ஒருத்த மெண்டல் வருது பேனாவை சுத்திட்டே இருப்பாங்க. இப்ப வீட்டை ஒரு துரத்தி விட்டான், இப்ப சோறுக்கும் வழி இல்லாம போச்சு. ஆனா அவர் வந்து காந்தியையும் அம்பேத்கரையும் எனி டைம் படிச்சுட்டே இருப்பாரோ? ஏங்க அவர் அதான் தமிழ்நாட்டிலே புஸ்தக கண்காட்சியில விற்பாங்க 50 ரூபாய்க்கு. மகாத்மா காந்தி, நேரு, புத்தர், சுபாஷ் சந்திர போஸ் அதை வாங்கி பார்த்துட்டு முதவி என்னத்தையோ பேசிட்டு இப்ப இதுக்கு இப்போ சோத்துக்கு வழி இல்லாம போச்சு. வீட்டுக்கு வராதன்ட்டாங்க. இப்படி ஆளை வச்சுட்டு விஜய் எப்படி பண்ண முடியும்? எம்ஜிஆர் எடுத்த படங்கள் ஆட்சி அமைச்சு எம்ஜிஆர் சாக வரைக்கும் ஆட்சியில் இருந்தார்ன்றது ஒரு வகை. இவங்க இப்போ மெர்சல் படத்தையும் கில்லி, அப்புறம் இதில் என்ன ஒரு படம் இருக்கு கோட்டு இவங்க டைட்டில் பாருங்க. எம்ஜிஆர் படம் டைட்டிலே வந்து பெண்களை இருக்குங்க. தெய்வத்தாய் அப்படின்னா போட்டம், ஆமா, எங்க வீட்டு பிள்ளை, அப்புறம் வந்து இது இதயத்துல கனி, அதுக்கு ஒரு பாட்டு நல்லா இருக்கணும் நாடு முன்னேற. விஜய்க்கு அப்படி ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். கரா பேசுற மாதிரி காமெடி. ஷாம்பைனை திறக்கட்டுமாங்கிறாரு, ஷாம்பைனை திறக்கட்டுமா அப்படிங்கிறாரு, சரக்க ஓப்பன் பண்ணவான்னு கேட்குறாரு, இந்த மாதிரி கேட்பாரு. அப்புறம் வந்து இப்போ லிஃப்டில் பண்ணுவார். எம்ஜிஆர் படத்துல அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்லலை, அதில் கொஞ்சம் இருக்கும். இது முழு காட்சியிலே அப்படித்தான் இருக்கு. இதை வச்சு எப்படி நீங்கள் அரசியலுக்கு வந்து நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? அதே போல அவருடைய ஆட்சி அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா ஆரம்பிப்பா அரசுல பங்கு வைக்கிறாரு நிர்வாகத்தில். ஆமாம், நிர்வாகத்தை அப்புறம் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் இருக்க பேக்கப்பே வேற. அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான பிறவிகள் பிறப்பது ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை. ஜெயலலிதாவை திருப்பி எம்ஜிஆர் அந்த ஜெயலலிதாவை கொண்டு வந்தவர் அவர் தாங்க திருப்பி உலக தமிழ் மாநாட்டில் டான்ஸுக்கு பண்ணது மதுரையில். அதுக்கப்புறம் ஜெயலலிதா கட்சியை விட்டே போறேன் போது என்ன கேட்டிருக்குன்னா 3 கோடி ரூபா பணம் கேட்டிருக்கு, கொடுத்துருக்க நான் போயிடுறேன். நான் ஆரம்பி தான் சொல்லுங்க, 3 கோடி ரூபா ஒர்த்து கிடையாது, 1 கோடி ரூபா வேணா கொடுப்பேன் இல்லைன்னா இருக்க சொல்லு. அப்போ இவங்களுக்கு சண்டை வந்துருச்சுல ஜெயலலிதா. அதுக்கப்புறம் வந்துச்சு, திருப்பி சேர்ந்தாங்க, திருப்பி வந்தாங்க, திருப்பி ஜெயலலிதா கூப்பிட்டு ஆரம்பியே அந்த 2 கட்சி சேரும்போது பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்ற ரேஞ்சுக்கு இருந்தது. அதற்கப்புறம் பாஷா. அதுக்கப்புறமும் நீங்க வந்து பாஷா எவ்வளவு அறிவுபூர்வமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரை வச்சு ஆரம்பி கிடையாதுன்றது தான். அப்போ என்ன, இது ஆரம்பியை வச்சு எம்ஜிஆருக்கு பெரிய பலன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எம்ஜிஆர் விட்டு வந்ததுக்கப்புறம் ஆட்சி முடிந்ததற்கு பிறகும் எம்ஜிஆர் மறைந்ததற்கு பிறகு அடிச்சார் பாருங்க 6 பாட்ஷா. அதுக்கு முன்னாடி பணக்காரன் ஹிட்டு, அதெல்லாம் ஹிட்டுங்க. பாட்ஷா மிகப்பெரிய ஹிட். பாட்ஷா என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுவதுக்கான சோலைக்கு அடுத்து 2வது படம் பாட்ஷா தான். இந்தியா முழுவதும் வசூலிச்சு சாதனை படுத்தது பாட்ஷா, இது சோலை. அதுக்கு அடுத்து பாட்ஷா. ஐபிஎல்லை விட அதிகமாக பார்க்கப்பட்ட படம் பாட்ஷான்றாங்க. ஐபிஎல்லை விட அதிகமாக பார்க்கப்பட்ட படம் பாட்ஷா. அந்த மாதிரி பிற நடிகர்களை வைத்து உச்சத்துக்கு கொண்டு போனவர். அந்த ஒரு ராசி, அந்த ஒரு பிளானை இதை இவருக்கு எடுத்தா நல்லா இருக்கும். இதை நம்ம ரஜினி ஆரம்பி ரொம்ப ஃப்ரெண்ட் இல்ல. ஆமா, கடைசியில் ஆரம்பிக்கு ஆப்பு வச்சது ரஜினி தானே. ஆமா, இவ்வளவு தூரம் தூக்கி விட்டு. இதுல இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க,
ஆர்எம்பி பொறுத்த அளவுக்கு கட்சிக்காரங்களை எப்படி கட்டுக்கோப்பாக வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, யார் அதிமுகவில் KKSR ராமச்சந்திரன், அப்புறம் அந்த இவர் எம்பி இப்போ போய் இவரை பார்த்துட்டு வந்தார் தம்பிதுரை, அப்புறம் வந்து திருச்சியில் அடைக்கல் ராஜ், இன்னும் நிறைய, அதாவது அதிமுகவை சேர்ந்தவர்கள் சரி, பிற கட்சிகள் சேர்ந்தவர்கள் எல்லாமே ஆர்எம்பியை வச்சு பல கோடி ரூபா சம்பாரிச்சாங்க. பாஜாவோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து சம்பாரிச்சது தான் யார்? KKSR ராமச்சந்திரன். இவர் இப்போ இந்த எம்பி சொன்னீங்களே தம்பிதுரை இத்தனை காலேஜ் கட்டினதுக்கு எது தெரியுமா? அப்பயே 4 கோடி 5 கோடி லாபம் கிடைச்சிருக்கு. ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் இத்தனை கல்லூரிகள் கட்டி இவ்வளோ பெரிய ஆள் ஆனது. இப்படி பலரை கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருக்காரு ஆரம்பி. அது ஒரு பக்கம். ஆனால் பாட்ஷா பட வெற்றி விழாவில் ரஜினி பேசினோன்னே இவருக்கு பதவி போச்சு, மினிஸ்டர் பதவி போச்சு. இவருக்கு பதவி போச்சு. ஆனால் மீதி இருக்கிறவங்கெல்லாம் நல்லா சம்பாரிச்சாங்கல்ல அமைச்சராக. அதனால தான் ஆரம்பி வந்து ஒரு எப்படின்னா ஒரு தலைவனுக்கு தலைவனாக இருக்குது. ஆர்எம் வீரப்பனை நம்பினோம்னா, ஆர்எம் வீரப்பன் அவர் கூட இருந்தோம்னா நமக்கு வெற்றி தான், பணம் சேரும், கோடீஸ்வரன் ஆகலாம், பதவியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதை பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி விட்டது ஆரம்பி. கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள்ங்க, எனக்கு இந்த பேரெல்லாம் மறந்துச்சு. இவர்கள் பூராமே பாட்ஷா டிஸ்ட்ரிபியூட்டர். பாட்ஷா ஒரு படத்திலே பல கோடீஸ்வரன் ஆன பல பேர் இருக்காங்க, எம்எல்ஏக்கள், அமைச்சர். அந்த 91 96 ஆமா. அது போக இன்னும் பல படங்கள். பாட்ஷா வந்து பம்பர் பிரைஸ் இவர்களுக்கெல்லாம். ஆமா, பம்பர். இன்னைக்கு வந்து தம்பித்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர், சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தவர் இன்னைக்கு போய் யார்கிட்ட உட்காந்து பேசுறாரு? இந்திய நிதித்துறை அமைச்சர் நிமி மாமிட்ட போய் உட்காந்து பேசுறாருன்னா அது காரணம் வந்து பாட்ஷா படம் தான். ஸோ இப்படி வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி இதாகவும் சரி ஆரம்பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை சாதனையாளர். அந்த மாதிரிலாம் ஒரு பேர் வந்து இனி யாரும் கிடைக்காது. அதனால் நீங்கள் தயவுசெய்து எம்ஜிஆரையும் விஜயும் கம்பேர் பண்ணிடாதீங்க. குறிப்பாக அந்த அண்டா கழுவி குஷியானந்து, ஏன்னா அப்புறம் இந்த அறவேக்காடு யார் லாட்ரி, இவர்களெல்லாம் இந்த வந்து தயவுசெய்து வந்து இந்த ஏன்னா எப்போ பேசினாலும் அந்த ஆதரவு வருதுனாலும் 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார், அது மாதிரி 26 பிறக்கவே இல்லைங்க. 77 எங்கெங்க பிறந்தாங்க? ஆவங்க. மாமனாரை இப்போ உடம்பு சரியில்லாமல் ஆக்கி குடும்பத்தை நடுத்துறையில் நிறுத்தி கோடிக்கணக்கான சொத்து இருந்தாலும் டெல்லியில் மிரட்டல். இப்போ மனைவியும் அண்ணனும் சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து வீட்டுக்கு வராதான்ட்டாங்க. நீ 2026 ஆட்சிக்கு வர அமைச்சராக தானே சொல்லிட்டு இருக்க, 2026 வரைக்கும் இந்த வீட்டை மிதிக்காதான்ட்டாங்க. 5 பைசா கேட்டு வந்துடாத, எங்கிட்ட பொழைச்சிக்கான்னு. இப்போ மேன்ஷனில் தங்கின மாதிரி ஈச்சிஆரில் வீடு வாடகைக்கு எடுத்து எங்கிட்ட தங்கியிருக்காங்க. கடை எடுப்பு சாப்பாடு வாங்கி கடையில் சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்துலேயும் துரத்தி விட்டாங்க. நீ 5 பைசா தரமாட்டாங்க. இவர்கள்லாம் ஒரு ஆள், அதாவது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவன்லாம் ஏதோ இந்த வீட்டில் அண்டி பொழைச்சிக்கலான்னு வந்தவனா நீங்கள் ராஜதந்திரின்னீங்கன்னா எப்படி? அதுக்கு ஒரு தலைவன், அந்த தலைவனை இவங்கெல்லாம் மேலே கொண்டு வந்துடுவானா எப்படிங்க? தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாதவர்கள். விஜய் அண்டி பொழைச்சோம்னா மாநாடு நடத்துகிற பந்தலில் ஒரு கமிஷன் அடிக்கலாம், ரேடியோ செட்டில் ஒரு கமிஷன் அடிக்கலாம், ஓபி வேனில் கமிஷன், சாரி இந்த வேன் இருக்கு, இது நடிகர்கள் கேரவன்ல ஒரு கமிஷன் அடிக்கலான்றவன். இவங்கெல்லாம் வந்து ராஜதந்திரின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விஜய் மேக்ஸிமம் கேரவன் விட்டு இறங்க மாட்டார், அது அதில் ஓப்பனில் அப்படி இருந்தானே போகிறார், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இவர்களை வைத்து இந்த கட்சியெல்லாம் வளர்ந்துன்னு நினச்சிங்க அப்படின்னா சர்வநாசம் தான். இவர்கள் நம்பரும் நாசம், இவங்களும் நாசம் அப்படின்றது தான். நீ அதுக்காக எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தை அரசியல் அண்ணா பெரியார் ஆரம்பி எம்ஜிஆர் அந்த இதோட வந்து ஜெயலலிதா உடனே இவங்களுக்கு சேர்த்துறாங்க தயவுசெய்து. இவங்க வந்து கற்றுக்குட்டிங்க புள்ளகா பசங்க, ஏதோ பண்ணுறாங்க அவ்வளோதான். அப்போ அந்த அளவுக்கு தான் அவர்களை பார்க்க முடியுமே தவிர அதை தாண்டி பார்க்க முடியாது. ஸோ எம்ஜிஆருக்கு பின்னால் ஆர்எம்பி என்கின்ற மிகப்பெரிய ஒரு ராஜதந்திரி இருந்தார், நிர்வாகி இருந்தார், மதியூகி இருந்தார், திராவிட இயக்க கொள்கை அரசியல் தெரிஞ்சவர். அண்ணாவுடைய கொள்கையை கடைசி வரைக்கும் வந்து ஃபாலோ பண்ண பிடிச்சவர். அண்ணாவோட கொள்கையை, அண்ணாவுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக இந்த மாதிரியான இது இருக்காங்க. எம்ஜிஆரும் அண்ணாவை கனவை நிறைவேற்ற ஒரு தலைவர். விஜய் யார் கனவை நிறைவேற்றினார்? திரிஷா கனவை தான் நிறைவேற்ற இல்லையே. யாரு? வேலுநாச்சியார், அஞ்சலி, யாருமே தெரியாது, பெரியார் சொல்லுங்க கேட்போங்க. அம்பேத்கர், அப்புறம் யாரு? காமராஜரா? இவங்க கொள்கையில படிச்சுதான் அவரு சொல்றாரு. எம்ஜிஆர் என்ற ஆளுமைகளால் உருவாக்கப்பட்டவர் எம்ஜிஆர், ஆகாவலிகளால் உருவாக்கப்படுபவர் விஜய். அதுக்கான ரிசல்ட் நீங்க பார்ப்பீங்க. கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று
உண்மையை சொல்லியிருக்கீங்க. அதாவது அரசியல் விருப்பு வெறுப்புங்கிறது செகண்டரி. எது உண்மையை எப்படி உருவாக்குனாங்க, அவர் எப்படி அதற்கு அடாப்ட் ஆகி வந்தாரு, அவரை எப்படி அதை ஏற்றுக்கொண்டார், அவர் யாரை எப்படிலாம் உருவாக்குனாங்க, என்ன மாதிரியெல்லாம் அந்த படத்தை டிசைன் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் அரசியலை டிசைன் பண்ணாங்க அப்படின்றது வேற. அது வந்து ஒரு இன்டலெக்சுவலாக டிசைன் பண்ணப்பட்டது. அண்டா கலவரம்லாம் வந்து நீங்கள் சேர்த்து பண்ணீங்கன்னா வேஸ்ட். கண்டிப்பாக. ஆர்எம்பி அப்படிங்கிற ஒரு ஆளுமை யார்? நிழல் அரசாங்கத்தை நடத்துகிற அளவுக்கு அவங்களுக்கான அரசியல் உணர்வு, மதியுகம், கொள்கை உணர்வு இது எல்லாம் இருந்ததனுடைய விளைவு தான் இதெல்லாம் சாத்தியமானது. எம்ஜிஆர் ஆட்சியிலும் சமூக நீதி இருந்தது, இந்திய எதிர்ப்பு இருந்தது. இதற்கு பின்னணியில் ஆர்.எம். வீரப்பன் என்ற ஒரு பெரியாரிய மாணவர் இருந்தார் அப்படிங்கிற அரசியலும். இன்னைக்கு வெறுமனே எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார், நானும் நடிக்கிறேன், வந்துடுவேன் நினைப்பு கொண்டிருப்பவர்கள் பற்றி உண்மை என்ன அப்படிங்கிறத இன்றைய தலைமுறை தெரிந்து கொள்ளுங்கிறதுக்காக பல்வேறு வரலாற்று செய்திகளை ரொம்ப விரிவாக எடுத்து வச்சிங்க. நன்றி.